ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இன்றைக்கி என்னென்ன வீட்டில் எல்லாம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எங்கள் வீட்டு வேலை எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஓப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா, என் குழந்தை 2 குழந்தை இருக்காங்களே. ஸோ அவங்களுக்காண்டி வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ அது எவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அப்புறம் வந்து எங்கள் அடுப்படி வேலைலாம் எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்க. இது என் குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. காங்கிரீட் நடந்துகிட்ருக்கு. நம்ம காங்கிரீட் நடக்குது, உனக்கு என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ நாங்கள் என்ன வேலை பார்த்துருக்கோம்னா அடிப்படை வேலை பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாரோட அடுப்பு, புது அடுப்பு போட்டிருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குல்ல, கையாலே மொழிவி எவ்வளோ நீட்டாக செஞ்சுட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் இன்னும் வேலை பாதி இருக்குது, இன்னும் முடியலை. புல்லு முளைச்சிருக்கு பாருங்கள். ஸோ வந்து இது என் மாமியாரோடது. இந்த சைடு வந்துட்டு சின்ன ஓப்படியாக இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு. ஸோ அந்த சைடு தான் வந்து நமக்கு. எங்கே என்னென்னா வந்துட்டு மண் உழப்பிட்டுருக்கு, மண் பூசுறதுக்கு. இது வந்து ஹைட்டு பண்ணுறோம். இந்த தரையும் அதுவும் வந்து இது ஹைட்டாக இருந்துச்சு, அங்கே உள்ளே வந்து நல்லா கீழே இருந்துச்சு. நல்லா அதே வந்து இப்போ வந்து மட்டம் படுத்துகிறோம், சமமாக வந்து ஹைட் எடுத்துரும். அப்போ தான் வந்து இவங்களுக்கும் நமக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இவங்க வந்து கொஞ்சம் மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் பள்ளத்துலேயும் தெரியும். அதுக்காக அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொட்டாய், சின்னதாக ஆட்டுக்கொட்டாய். இது வந்து ஆட்டுக்கொட்டாய் மாமா கட்டியிருக்காங்க. சும்மா அந்த இது இருக்குல்ல பார்த்திங்களா, இப்போ என்ன படிக்கு கீழே உள்ள இடத்த வந்து இப்படி அடைச்சி சின்னதாக ஒரு 4 ஆடு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து ஓட்டையாக வந்துச்சு, நல்லா மண் வச்சு பூசிகிட்டு இருக்கேன். இதையும் பூசியிருக்கேன். அப்புறம் வந்து அங்கே வந்து பெரிய ஓட்டையாக இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து பூசிகிட்டு இருக்கோம். இப்போ அடுப்பு வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து அடுப்பு வைக்க போகிறேன். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் பூசினேன், 3 நாள் பூசணும். 3 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மறுபடியும் பூசணும். 3 தடவை பூசணும், அப்போ தான் வந்து வெடிப்பு வராது. ஒரு தடவை பூசி 2ஆவது தடவை 3ஆவது தடவை அப்படி வந்து 3 தடவை வந்து பண்ணணும் ஒர்க். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் உள்ளே அடுப்பு வைக்கலைன்னா, அடுப்பு வந்துட்டு உள்ளே வச்சு அடுப்படி ஃபுல்லாக கருப்பாக போயிடுச்சு. ஸோ பிடிக்கல அது. அதனால் வந்துட்டு வெளியில் அடுப்பு வச்சுக்குவோம். ஸோ உள்ளே வந்து எப்போதுமே நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் வந்துட்டு அது வைக்கல. இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு, அந்த நெல்லில் அந்த தூசி வரும்ல, அந்த கருக்காமல கருக்கா அப்புறம் தூசி இதெல்லாம் சேர்ந்தது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மண் குழப்பம்ல அங்கே வந்து போடணும். ஏய் ஊற்றி தான் ஊற்றி தான் பக்காச்சி பாருங்க. இது மேலே போட்டு கலந்து தான் மண்ணை வந்து தண்ணி ஊற்றி குழப்பி பூசணும். அப்போ தான் வந்துட்டு உடையாது, உழுவாது, ஒட்டையாகாது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு பாதி வேலை முடிஞ்சிட்டு மண்ணெல்லாம் வந்து அடிச்சிட்டோம். சமைக்க போகிறேன். மத்தியானத்துக்கு வந்துட்டு சமைக்கலான்னு வந்துட்டேன். பசிக்குது, செமையாக பசிக்குது. காலைல பொரி தானே சாப்பிட்டோம், மதியானம் ஒன்றுமே சமைக்கலை. சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செம்ம பசி. நான் வந்து குளிச்சுட்டு சமைக்க வந்துட்டேன். என்ன சமையல்னு பார்க்கலாமா? காயின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாமா வந்து கிழங்கு வந்துருக்காங்க. இது ஒரு விதமான கிழங்கு, பெரிய இலை இருக்குல்ல, தாமரை இலை மாதிரி பெரிய இலை இருக்கும். கீழே வந்து காய் இருக்கும். அந்த இலை நம்ம ஊரில் என்ன இலை சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த இலை தான். இந்த காயை பாருங்கள், கருணக்கிழங்கு இருக்குல்ல, அதானே கருணக்கிழங்கு மாதிரி இருக்கும். ஆனால் கருணக்கிழங்கு கிடையாது. கருணக்கிழங்கு மாதிரி அரிக்கும். ஆனால் வந்து கருணக்கிழங்கை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. கருணக்கிழங்கை விட இது வந்து நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு நல்லா இருக்கும்ல. இது வந்து சிம்பிளாக வெறும் எப்படி சொல்கிறது, தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிலோ வந்துட்டு 50 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த கிழங்கு 1 கிலோ 50 ரூபா.
வாங்கி வந்திருக்காங்க. 1/2 கிலோ வாங்கி வந்தால் பத்த மாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு நல்லா மசிச்சு சாப்பிடுவோமா, எல்லாத்தையுமே பிடிக்கும். அதனால் பத்தலை. நல்லா வந்துட்டு மாமா வந்துட்டு 1 கிலோ வாங்கி வந்திருக்காங்க. ஸோ இதை எப்படி நான் செய்யணும்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் வேலை. இது வந்து தோல் உரிக்கிறது. முன்னாலே எனக்கு தெரியாது. அந்த காய் செதுக்கிறத வச்சு செதுக்கிட்டு இருப்பேன். பாதி காய் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இப்போ இல்லை, அப்படி இல்லை. சரிங்க, சும்மா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தோசை கரண்டி இருக்குல்ல, இது ஏதோ ஒரு கரண்டி சரிங்களா. இது எங்கள் ஊருக்கு குழம்பு கிண்டுவோம். அது இதை வச்சுட்டு இப்படி சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அதுவாக வந்து வலிக்கிட்டு வந்துடும். அதான் இது வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை. சும்மா லைட்டாக வச்சுட்டு அதுக்குனோம்னா அது பல்ல வந்துடும். இந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு, ஆனால் வந்து இதை வந்து பிள்ளைங்க வந்து தொடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அரிக்கும். ரொம்ப அரிக்காது, ஆனால் அரிக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அரிக்கும். நமக்கு வந்து பழகிடுச்சு எனக்கு, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அரிக்கும். புதுசாக செய்கிறவங்களும் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா அவங்களுக்குமே அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அடி முனி ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டே போட்டு செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும். இது வந்து நான் கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் செய்வேன். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அப்படி தான் செய்வேன். செம்மையாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் இன்னொரு சமையல் சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டான சமையல். மீன் மேக்கரை வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு சுவாபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் மீன் மேக்கராக நம்ம ஊரில். இதை வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஊறின பிறகு நல்லா புளிஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெயில் நல்லா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு இதை அள்ளி போட்டு ஒன்றா கிண்டி எடுக்க வேண்டியதான். அதனால் செய்ய முடியலை. இன்னும் ஒரு 4 நாளாக அவங்கள இருக்குது. இப்போ அவங்க உடனே போய் அந்த ஒலை வேற போய் எடுத்துகிட்டு வந்தோம். 2 கூட அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்தோம், நானும் என் மாமியாரும். சரிங்களா. சரி, சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வெந்துட்டுருக்கு. இது வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா தண்ணி வற்றின பிறகு மறுபடியும் மிளகாய் தூள் மசாலாலாம் போடணும். दे मोटाइल कांती निकला दे अम्मा अम्मा पापा निकला दे तो निकला दे दिनो अभी जा तो जाना देखा हम निकला नहीं काम में जो काम engan hal mana tu mah habe tu dia kada nikla mana nikla di situ to tadi yang pagal marah kita nama itu boleh kurang ya? Siapa? Atau kan ni mana? Lagi, mana pusing juga? மறுபடியும் இன்னைக்கு ஓகே பிடித்தி வரலாக போயிரு இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் டே ஒரு 3-4 நாளைக்கு இதுங்க தான் வேலை எனக்கு. சரிங்களா. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.